அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் வேலை செய்கிற விருப்பம் இருக்கவங்க பார்ட் டைம் ஜாப்பாக இந்த ஸ்க்ரீன் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பாய்லர்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கேஜி கிளாஸுங்க. இது வந்து என்ன கேஜி கிளாஸ் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 டன் வரைக்கும் இருக்கிற பாய்லர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ப்ராஸ் வால்வ் போட்ட மெட்டலில் இருக்கிற கேஜி கிளாஸ் ஏதாவது டியூப் அந்த மாதிரி இதுதான் போடுவாங்க. ஏன்னா இதுவே போதுமானது. இது ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே வந்து கேஜி கிளாஸ் நிறைய வெரைட்டி இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா 5 டன்னுக்கு மேலே இருக்கிற 10 டன் பாய்லர்ஸு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இன்னொரு கேஜி கிளாஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஒரு கேஜி கிளாஸ் 30,000 வரும். ஆனால் வந்து 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரைக்கும் வேல்யூ இருக்குங்க. ஏன் இதுவே போதுங்கிறனா இது பார்த்திங்கன்னா இது 3 மாதத்துக்கு வரைக்கும் இந்த கிளாஸ் மட்டும் மாற்ற வேண்டி வருங்க. அதாவது உள்ள அழுக்கு படிஞ்சாவோ ஒரு 2 மாதமாகும் 3 மாதமாகுங்க. நீங்கள் வாங்குற கிளாஸ் குவாலிட்டி பொறுத்து உங்கள் பாய்லரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற டிடிஎஸ் பொறுத்துங்க. சரிங்களா? ஏன் வந்து அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே உங்கள் ஸ்லட்ஜ் அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா கிளாஸ் மாற்ற வேண்டி வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இங்கே ஒரு இங்கே ஒரு நட்டு இங்கே ஒரு நட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த நட்டுக்கு நீங்கள் கோன் வாசர் போடுவீங்க. அந்த கோன் வாசர் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் இல்லை 2 மாதம் வரைக்கும் தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகி எப்போ என்னாகும் லீக்கேஜ் ஆகும். வாட்டரோ ஸ்டீமோ இங்கே இந்த இடத்துல அப்புறம் இந்த போல்ட் நட்டு இந்த த்ரெட்டுக்குள்ளே இதுக்குள்ளே லீக்கேஜ் ஆகுங்க. இப்படி லீக்கேஜ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கோன் வாசர் மாற்றணும். இந்த இடத்துல கோன் வாஷ் மாற்றும்போது பார்த்தீங்கன்னா கழட்டும்போது கிளாஸ் லைட்டை தேய்மானம் ஆகிக்கும். அப்படி தேய்மானம் ஆகிடுச்சுனாவே கிளாஸை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால் வந்து இந்த இடத்துல கிளாஸு இந்த இடத்துல கிளாஸும் கொஞ்சம் தேய்மானம் ஆயிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கிளாஸை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ ஏன் இது என்ன இந்த கலருக்கு கோல்டு கலர் இருக்குது, ஏன் இந்த என்ன மெட்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ப்ராஸுங்க. இந்த ப்ராஸ் மெட்டீரியல் ஏன் போடுறாங்கன்னா இது வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்காம கிளாஸை கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்குங்க. ஏன் எஸ்எஸ்சில் உள்ளாமல எம்எஸ்சில் உள்ளாமன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது குவாலிட்டி இருக்காது. அது இல்லாமல் அதில் போட்டால் இந்த கிளாஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் வந்து இந்த மாதிரி இது வந்து ப்ராஸில் மேக்ஸிமம் போடுவாங்க. இதே இன்னும் 5 டன்னுக்கு மேலே இருக்கிற 10 டன்னு 20 டன்னு இருக்கிற பாய்லர்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வந்து இரும்புலேயும் மெட்டல்லையும் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி மெட்டலில் செஞ்சுருவாங்க. இதுக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சு இப்போ போட்டோம்னா இது வந்து செட் ஆகாது. அதனால தான் கிளாஸ் வந்து உடஞ்சி போயிடும். அப்போ என்ன வால்வு இதுன்னு 3 வால்வு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மேலே இருக்கிறது ஸ்டீம் வால்வுங்க. இது வாட்டர் வால்வுங்க. இது எப்படி வாட்டர் வால்வு அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வால்வுக்கு ஒரே ஒரு இதுதானுங்க. மேலே ஒரு வால்வு இருந்தால் போகுது. இதே வாட்டர் வால்வு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுதுங்களா? இந்த வாட்டர் வால்வு இங்கே வருது. இங்கே கீழே வந்து ட்ரெயின் வால்வு வச்சுருப்பாங்க. ட்ரெயின் வால்வு இப்போ பாய்லர்லேயுமே வாட்டர் வந்து கீழே இருக்கும், ஸ்டீம் தானே மேலே இருக்கும். அப்போ நீங்கள் இந்த பொசிஷனை மாற்றி ஆகணும். மேலே இப்போ ஸ்டீமுக்குன்னா ஸ்டீம் வால்வுக்கு ஒரு வால்வு இருந்தால் போகுது. இது வாட்டர் வால்வு கீழே ஏன் இன்னொரு வால்வு கொடுத்தீங்கன்னா ட்ரெயின் வால்வு. இந்த கிளாஸில் இருக்கிற அழுக்கு இதெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இதை ட்ரெயின் பண்ணால் தான் இது வந்து இந்த ஃபுல் ஃபோர்ஸ் ஒரு ஸ்டீமும் வாட்டர் ரெண்டும் ஃபோர்ஸாக போய் இது அடிக்கும்போது நாங்கள் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்லட்ஜோ டஸ்ட்டோ அப்படியே க்ளீன் ஆகி நேராக கீழே போயிடும். இதுக்குள்ளே என்னென்ன மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இங்கே வந்து 2 புஷ் போடுறாங்க கோன் வாசர். அந்த கோன் வாசர் இதை கவ்வி உள்ளே போய் அமுத்திடும். இந்த நட்டு போட்டு இதை டைட் பண்ணும்போது அந்த வாசரை அமுத்தி எதுவுமே ஸ்டீமோ வாட்டரோ இந்த இடத்துல 2 இடத்துலையும் வரக்கூடாது. சரிங்களா? அப்புறம் ஏன் இதுக்குள்ளே எப்படி இது வெறும் இரும்பை வச்சு டைட் பண்ணால் இதுவரை பிடுங்கி வெளியே வரும்ல ஸ்டீமோ வாட்டரோ இந்த இடத்துலையோ 2 பக்கமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது காக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரவுண்ட் ஷேப்பில் இப்போ இது எப்படி ரவுண்ட் இருக்குது கிளாஸ், இது ரவுண்ட் ஷேப்பில் இது இந்த ஹைட்லேயே காக்கு ஒன்று இருக்குது. இங்கே ஒரு காக்கு இங்கே ஒரு காக்கு இங்கே இருக்கும். 3 வால்வுக்கு 3 காக்கு போட்டிருப்பாங்க. அப்படி ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது உள்ள நீடில் வந்து லென்த்தை நீடில் கொடுத்துருப்பாங்க. அந்த நீடிலுக்குள்ளே ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து அதாவது இந்த நீடில் மட்டும் தான் சுற்றும். காக்கு வந்து ஒரே ஸ்டாண்டர்டாக ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி உள்ளே வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு காக்கு இங்கே ஒரு காக்கு இங்கே ஒரு காக்கு 3 காக்கு. இதை திருப்பும்போது உள்ளே இருக்கிற நீடிலுக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல இந்த நீடில் மட்டும்தான் உள்ளே போய் திரும்ப ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது அந்த நீடிலுக்குள்ளே ஹோல்ஸ் இருக்கும். இந்த காக்குலேயும் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த முன்னாடி ஒரு ஹோல்ஸ் இங்கே ஒரு ஹோல்ஸு. அப்போ அந்த நீடில் திரும்ப நீடில் இப்படி திரும்பும்போது எந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கோ அந்த இருக்கிற நீடில் போய் நிறுத்தினா மட்டும்தான் ஸ்டீமும் வாட்டரும் வெளியே வரும். வேண்டாம்னு நினச்சி மாதிரி திருப்பினீங்கன்னா என்ன க்ளோஸ் ஆகிரும். இப்படி தான் வந்து இந்த கேஜி கிளாஸ் யூனிட் வந்து ஒர்க் ஆகுதுங்க. சரிங்களா? இந்த கேஜி கிளாஸ் யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா இது என்ன மெட்டலில் என்ன செஞ்சுருக்காங்க, அதாவது இதுக்குள்ளே எப்படி காக்கு இருக்குது வச்சுருப்பாங்க,
அடுத்து வந்து எப்படி இது ஒர்க் ஆகுது, எப்படி இதை கழட்டி மாட்டணும், எப்படி சேஃப்டியாக இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் டயக்ராம் போட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.